ரீசெண்டா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த இன்டர்வியூல வந்துட்டு அவங்க நிறைய விஷயங்களை பத்தி பேசினாங்க. அண்ட் அதுலயும் ரொம்ப முக்கியமா அவங்க பேசின விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டான தனுஷ் அவர்களை பத்தி டைம் ஓப்பன் அப் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, ரொம்ப ரீசெண்டா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அண்ட் அந்த இன்டர்வியூல வந்துட்டு அவங்கள்ட்ட எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் அதுல ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண மியூசிக் டைரக்டர் தான் அனிருத் அவர்கள். அவர் உங்களோட ரிலேட்டிவா இருந்தாலும் நீங்க அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்தியாவிலே ரொம்ப முக்கியமான மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல அனிருத் அவர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இந்த கேள்விக்கு பதிலளிச்ச ஐஸ்வர்யா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அனிருத் வந்து என்னோட கசின், அது உண்மைதான். பட் அனிருத்தோட வளர்ச்சிக்கும் அனிருத் இப்போ இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் முழு காரணம் தனுஷ் அவர்கள் தான். இதுல என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒரு துளி கூட கிடையாது. தனுஷ் தான் அனிருத்தோட டேலண்ட்டை வந்து கண்டுபிடிச்சவர். அண்ட் அது மட்டும் இல்லாம அனிருத்தை ஃபாரின் அனுப்பிச்சு MBA படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் அவங்க வீட்டுல இருந்த பிளான். பட் தனுஷ் அவர்கள் தான் நடுவில் வந்து இல்ல, அவனுக்கு வந்து பயங்கரமான டேலண்ட் இருக்கு, அவரை வந்து நம்ம ஃபாரின் அனுப்ப வேண்டாம், நீங்க அவரை இங்கேயே விடுங்க, அவரு கண்டிப்பா படம் பண்ணி அதுல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா வருவாரு அப்படின்ற மாதிரி தனுஷ் அவர்கள் தான் வந்து அவங்க அம்மா அப்பாட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம என்னோட ஃபர்ஸ்ட் படத்துல அனிருத் தான் மியூசிக் போடணும் அப்படின்ற விஷயத்தையே தனுஷ் தான் வந்து என்கிட்ட பேசி அதை கன்வின்ஸும் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் காரணம் தனுஷ் அவர்கள் மட்டும்தான். தனுஷ் அவர்கள் அன்னைக்கே வந்து அனிருத்தோட டேலண்ட்டை கண்டுபிடிச்ச காரணத்தினாலதான் இன்னைக்கு அனிருத் வந்து இந்த ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காரு. சோ அனிருத் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முழு முக்கிய காரணம் தனுஷ் அவர்கள் மட்டும்தான். இதுல என்னோட பங்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அவங்க கொடுத்த ஒரு பேட்டியில சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா அவர்கள் தனுஷ் அவர்களை பத்தி இந்த இடத்துல பேசி இருந்திருக்காங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. இப்ப வந்து மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. சரி, தாம்பத்தியம்ங்கிறது மோஸ்ட்லி என்ன சார் சொல்லுங்க? அடிப்படையில என்ன? லைசன்ஸ் டு ஹேவ் செக்ஸ் அக்கார்டிங் டு மீ. ஒருத்தரோட காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்து திருமண அறைக்குள்ள நுழைந்த பிறகுதான் தெரியுது அவர் பெண்ணாக இருந்தவர், அவருக்கு அந்த உணர்வுகளே இல்லை. காதலிச்சது உண்மையா இருந்தா அப்பவே அந்த உண்மையை சொல்லி இருக்கலாம். ஒரு பெண்ணை யோசிச்சு பாருங்க, சந்தோஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு கணவரோட ஒரு அறைக்குள்ளே நுழைகிறாள். திடீர்னு பார்த்தா நான் வந்து பெண்ணா இருந்தேன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஷாக் யோசிச்சு பாருங்க. தன்னோட பார்ட்னர் அது இல்லாம பொதுவாவே பெண்களிடமே என்னால வச்சுக்க முடியாது. எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்சி அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. ஒரு பைத்தியக்காரனை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க, எப்படி வாழ முடியும்? நீ எங்கேயாவது இருந்துக்கோ, நான் ஒரு குழந்தைய பத்திட்டு நான் போய் எங்க அம்மா வீட்டுல உட்காந்துப்பேன். 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் பார்க்க முடியாது. நீ குழந்தைய பார்க்கணுமா, இங்க வந்து பார்த்துட்டு போயிட்டே இரு, நான் வரமாட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு நான் தாம்பத்திய உறவு கொண்டு வாழ மாட்டேன். ஏற்கனவே கல்யாணம் இருக்காங்க ஒருத்தர், அவர் அதை மறைச்சு இங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. குழந்தையின்மைக்கு அது ஒரு காரணமாக இருந்திருக்கிறது. விந்து அணுக்கள் உற்பத்தி அல்லது அதனுடைய நகர்வு இவையெல்லாம் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம். இதெல்லாம் என்ன இருக்கு, வக்கீல் பேசுற பேச்சா இது அப்படின்னு கூட நினைக்கலாம். அது உண்மை.